ஒரு முக்கியமான விடயம். வழமையாக சிதம்பர கணித போட்டியினுடைய நிர்வாக குழுவுடைய பிரதம பரீட்சை ஆணையாளர் திரு சூரியலிங்கம் ரமேஷ் அவர்கள் உரையாற்றுவார். இன்று என்ன சொல்ல போகிறார் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏதோ வழமையாக ஒவ்வொரு உரையிலும் ஏதோ ஒரு விடயத்தை சொல்லக்கூடிய ஒரு உரையாக இருக்கும். நான் நினைக்கிறேன் ஒரு தடவை கார் ஓடுறதை பற்றி சொன்னார். கார் ஓடுறது என்று சொன்னால் நீங்கள் காரை எடுத்துக்கொண்டு போகல வழமையாக போகிற ரூட்டில் போனீங்க என்றால் நீங்கள் வேற விஷயத்தை யோசிச்சு கொண்டு கதைச்சு கொண்டே நீங்கள் உங்களோட ரூட்டில் போய் வீட்டை போயிடுவீங்க இல்லையா? ஏனென்றால் அவ்வளவுக்கு சில மூலையிலே அந்த சில விடயங்கள் பதிவு செய்துவிடும். அவ்வாறு கணிதத்தை கொண்டு வர வேண்டும் என்ற விடயத்தை சொன்னார். ஞாபகம் இருக்கிறதை சொல்றேன், நீங்க சரி பாருங்கள். அதற்கு முன்னதாக சொன்ன விடயம் இந்த கல்குலேட்டர் சம்பந்தமா ஏதோ சொன்ன ஞாபகமாக இருக்கிறது. இன்று என்ன விடயம் சொல்ல போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு அன்போடு அழைக்கிறேன் உங்களுடைய பலத்த கைதட்டலோடு பிரதம பரீட்சை ஆணையாளர் திரு சூரியலிங்கம் ரமேஷ் அவர்கள். இங்கு வந்திருக்கும் பிரதம விருந்தினர் அவர்களே, சிறப்பு விருந்தினர் அவர்களே, ஸ்பெஷலாஸ் பிரதம விருந்தினர் நாடு கடந்து இந்த விழாவுக்கு சிறப்பிக்க வந்தவர்கள், மற்றது நியூசிலாந்திலேருந்து வந்த ரவுநாதன் அவர்களுக்கும், நான் அவரை ஃபோனில் தான் காய்ச்சான், இப்போ தான் நேரில் பார்க்குறேன். மற்றது எங்களது ஸ்பான்சர்ஸ் திருமதி ரவுநாதன் அவர்களே, மற்றது எமது வாலண்டியர்ஸ், மற்றது எமது நிர்வாக உறுப்பினர்கள், மற்றது மக்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கடந்த வருடம் மாதிரி கன நேரம் டைம் எடுக்காமல் குயிக்காக எனது உரையை ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே சுருக்கலாம் என்று யோசிக்கிறேன். முதலாவதாக எமது கணித போட்டி இந்த செயற்பாடுகள் இதை நோக்கி போகுது. அது இந்த வருடாந்த செயற்பாடுகள், அந்த எனது உரை அந்த வருடாந்த ஒரு அரைக்க மாதிரி இருக்கும். அந்த வகையில் முதலாவது இந்த கணித போட்டி இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு என்னோட தோல் நின்று எனக்கு பக்கபலமாக இருக்கிற எனது சிதம்பர கணித போட்டி நிர்வாக உறுப்பினர்கள், வாலண்டியர்ஸ் எல்லாருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எல்லோரும் பிளாமா வாலண்டியர்ஸுக்கு ஒருக்கா இன்னும் எல்லோரும் பிளாமா கைதட்டலாம். ஏனெண்டா பேர் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ் வேலை செய்யணும். நியூசிலாந்திலேருந்து கனடா வரைக்கும், ஸ்ரீலங்கா 1000க்கும் மேற்பட்ட வாலண்டியர்ஸ். இதில் ஒரு சில முகம்தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் வேலை செய்யணும் பின் ஸ்டேஜில். இப்போ நீங்கள் எல்லோரும் ராமேஷ் கொஞ்சம் பேர் தான் தெரியும் எங்களுக்கு, ஆனால் இதுக்கு பின்னால் எத்தனையோ பேர் என்னை விட கடினமாக வேலை செய்கிறார்களும் இருக்கணும் முகம் தெரியாமல். ஸோ அவைகளுக்கு நாங்கள் தலை வணங்கணும். அது முக்கியமான விடயம். அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை. எத்தனையோ பேர் முகம் தெரியாமல் இதுக்கு வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். ஹேட்ஸ் ஆஃப் தேம். அடுத்ததாக இந்த சிதம்பர கணித போட்டி, நாங்கள் சிதம்பர கணித போட்டி ஆரம்பித்து போன வருடம் இந்த வருடம் என்ன மாதிரி அது இந்த செயற்பாடுகள் மெயினாக ஸ்ரீலங்காவில், இலங்கையில் நாங்கள் ஃப்ரீயாக மாணவர்களுக்கு ஒரு எக்ஸாமை வச்சு அவர்களுக்கு பரிசளித்து அவர்களை இங்கே கூட்டி இதண்டுகிறோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி 2020க்கு பிறகு இலங்கையில், ஸ்ரீலங்காவில் தமிழ் பகுதி அல்ல, அது இந்த A-level O-level பெறுபவர்கள் ஒரு ஷார்ப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் சிதம்பர கணித போட்டி. ஏனென்னா 2018ஆம் ஆண்டு அந்த பிள்ளைகள் எடுத்த எக்ஸாம் பிள்ளைகள் 2020ஆம் ஆண்டில் GCSE எடுத்தவை. அப்போ 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கள் அந்த கணித போட்டி பரீட்சையால் தாயகத்தில் மாணவர்கள் இந்த பெறுபவர்கள் கூடியிருக்கு. நாங்கள் தாயகத்தில் பெறுபவர்கள் கூடினோன்னா அதுக்கு கணக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷம் இது 2025 லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த பிள்ளைகள் நீங்கள்லாம் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் சரியா நீங்கள்லாம் இந்த பரிசளிக்கிற பிள்ளைகள், இதில் பங்கு பெற்றின பேரண்ட்ஸ், பெற்றோர் எல்லாம் நீங்கள் உங்களோட கண்ட்ரிபியூஷன்.
இதில் வந்து நாங்கள் ஒரு காசும் கொடுக்கல. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எக்ஸாம் எடுக்க வைக்கிறதால அந்த காசுல இருந்தால் நாங்கள் இவ்வளோ 2025ஆம் ஆண்டு மட்டும் 8.8 மில்லியன் ருபீஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு கிரேட் வாய்ஸாக பாருங்க என்ன மாதிரி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிரேட்டுக்கு 1.5 மில்லியனுக்கு. அப்போ உங்கள பிள்ளைகள் ஒரு பிள்ளை எக்ஸாம் எடுக்கிறதால அதன் மூலம் அந்த பிள்ளைகள் எல்லாரும் அங்கே ஸ்ரீலங்காவில் 3 பிள்ளைகள் ஃப்ரீயாக எக்ஸாம் எடுக்கிற மட்டும் இல்லை இங்கே அவை கூப்பிடக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ இதை வந்து நாங்கள் செய்த சிதம்பரம் கணித போட்டின்றது நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்த விஷயம். பேரண்ட்ஸ் பெற்றோர் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் ப்ரௌடாக சொல்லலாம். நீங்களும் பார்ட் ஆஃப் திஸ் ஒன் சிதம்பரம் கணித போட்டி இந்த ஒரு கண்ட்ரிபியூஷனில். அடுத்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த சிதம்பரம் கணித போட்டி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து பாருங்கள் ஜப்னாவில் வந்து கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இலங்கையில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் போய் சேர்ந்துருக்கு. எல்லா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து புத்தளத்தில் மாத்தறையில் இருந்து மொனராகல நுவரெலியா பதுல புத்தளம் மன்னார் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிள்ளைகளுக்கும். ஸோ நோ பாயஸ், எல்லாரும் வந்து இங்கிலீஷ்லேயும் எடுக்கலாம் தமிழ்லேயும் எடுக்கலாம் எக்ஸாம். அப்போ இந்த காசு நீங்கள் பிள்ளைகள் எடுக்கிற எக்ஸாம் எடுக்கிற ஃபீ வந்து சிம்பிளாக அங்கே ஒரு பிள்ளைக்கு ஃப்ரீயாக இவ்வளவு காசை வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் எக்ஸாம் எடுக்கிற காசுலேருந்து அது வந்து இப்போ நாங்கள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ ஜப்னாவில் கூட பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோடையா வவுனியா பேட்டிக்குலோ கிளிநொச்சி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட 2.8 மில்லியன், வவுனியாவில் 0.9 மில்லியன், புத்தளம் முல்லைத்தீவு கொழும்புல இருக்கிற பிள்ளைகளும் எடுத்து பங்கு பெற்று இருக்கணும். அப்போ இதில் மெயினாக ஸ்பான்சர்ஸ் உங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்ணுறோட தான் இதை செய்யக்கூடியதாக இருக்குது. அப்போ நாங்கள் இவ்வளவு வந்து இதை இவ்வளவு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறதுக்கு காரணம் வந்து உங்களது கண்ட்ரிபியூஷன் தான். உங்களது கண்ட்ரிபியூஷன் இல்லாமல் இதை நாங்கள் செய்யலாம். தொடர்ந்து இதுக்கு கண்ட்ரிபியூஷன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அதை கம்யூனிட்டி பீப்புள், ஸோ எல்லாரையும் இதை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்க. இது வந்து இது பிக் கோல், எல்லாரும் சேர்ந்து அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு தேசிய இவெண்ட் மாதிரி. இந்த சிதம்பரம் கணித போட்டின்றது எங்கள் இந்த பள்ளிக்கூடத்தின் பேரால் நாங்கள் வச்சிருக்கிறோம். ஆனால் இது எல்லா மக்களாலையும் செய்யப்படுற ஒரு தேசிய இவெண்ட், எல்லாரும் கண்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு தேசிய இவெண்ட், தமிழாக்கள் எல்லாரும் சேர்ந்து செய்கிற இவெண்ட். ஆனால் எங்கள் அந்த பள்ளிக்கூடம் பேரால் செய்து கொண்டிருக்கோம். ஆனால் எல்லாரும் நீங்கள் எல்லா பேரண்ட்ஸும் கண்ட்ரிபியூட் பண்ணுற இவெண்ட். அப்போ இதில் வந்து நீங்கள் தொடர்ந்து இதாண்டணும். நான் டூ மச்சாக சீரியஸாக கதைச்சபடியாக கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் வந்து ரிலாக்ஸாக கதைப்பம் பண்ண யோசிக்கிறேன். ஓகே, இது வந்து சிதம்பரம் கணித போட்டி. அதில் வந்து முக்கியமாக வந்து நாங்கள் வந்து இன்னொரு விஷயம் வந்து சிதம்பரம் கணித போட்டி ஆப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து டெக்னாலஜியோட ஃபோனாக தான் நாங்கள் வளர முடியுமாட்டு நீங்களும் ஆப்ஸை டவுன்லோட் பண்ணி அதுக்குரிய ஃபோட்டோவோட சர்டிஃபிகேட் எல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஸுகளால் செய்யலாம். அதை நீங்கள் செய்து கொண்டு போங்க. இவ்வளோ தான் சிதம்பரம் கணித போட்டி சம்பந்தமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து நீங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணுங்க. இது வந்து ஜென்ரலான இது உங்களை கூலாகிறதுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலாம்ன்ற. இப்போ ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன்டா எல்லா இடம் சின்ன கதை என்று சொல்கிறாங்க. இவனு மாடாண்டுனா ஓகே, வளமையாக சொல்கிறபடியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அது வந்து எங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்குது. எங்கள் சிதம்பரம் கணித போட்டிக்கும் ஒரு கனெக்டிவிட்டியான கதையாக இருக்கிறபடியாக ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தாராம். அவர் வந்து பிச்சை எடுத்து கொண்டு இருக்கையில் அவருக்கு சாப்பாட்டு கஷ்டமாக இருந்தது. அப்போ ஒரு ரோட்டால் போய் கொண்டு இருக்கையில் ஒரு முதியவர் அவரை பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் இவன் கஷ்டப்படுறான் சாப்பாட்டு கண்டு ஒவ்வொரு நாளும் அவருக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டு இருப்பார், மத்தியான சாப்பாடு. அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பிச்சைக்காரன் போய் அவர்கிட்ட சாப்பாடு வேண்டி சாப்பிட்டு கொண்டு ஒரு நாள் போக முதியவரை காண இல்லை, அடுத்த நாள் போக முதியவரை காண இல்லை. பிச்சைக்காரனுக்கு பசி வைத்தபடி கதவை தட்டியிருக்கான். கதவை தட்டியும் அந்த படுத்திருக்கு. அவருக்கு வேலை அது சிக், அவர் வருத்தத்தில் படுத்திருக்கு. வருத்தத்தில் படுத்திருக்க இவன் கேட்டிருக்கா எனக்கு சாப்பாடு இல்லையா, என்ன செய்ய இல்லையோன்ட்டு. இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால் அவர் வந்து ஒரு டெய்லி சேவையாக செய்கிறத இவன் வந்து நினைக்கிறான் தனக்கு டெய்லி அவர் செய்ய வேணுமெண்டு. இதுதான் எங்கள் அந்த வாழ்க்கையில் எங்களுக்கு ஆகலை உதவி செய்கிறத நாங்கள் நினைக்கிறோம் அவைந்த ஒரு டியூட்டின்ட்டு. இது எல்லாருக்கும் பொருந்தும். இது உங்களது ஃப்ரெண்ட்ஸ், உங்களது டீச்சர்ஸ், எல்லா பேரண்ட்ஸும் வந்து உங்களது நண்பர் எல்லாருக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்கிற உதவியை அவன் எப்படின்னா நீங்கள் கட்டாயம் செய்ய வேணுமென்ற ஒரு கட்டத்தை கொண்டாட வேணும். இதை நீங்கள் செய்து தான் ஆகணுமென்ற கட்டத்துக்கு அதை வந்து உதவியன்று இதாண்டாமல். அப்போ அதனாடி தான்
அப்போ நாங்களும் இந்த சிதம்பரம் கணித போட்டியில் ஒரு உதவியாக செய்கிற விஷயங்கள் சில நேரங்களில் பேரண்ட்ஸாக இருக்கிற நீங்கள் எதிர்பார்க்குற இது கட்டாயம் செய்து தான் ஆகணுமெண்டு அப்படின்றது இல்லை. அப்போ நாங்கள் ஒரு உதவியாக உங்களை முன்னேற்றக்கூடிய இதை செய்து கொண்டு போகிறோம். அப்போ நாங்கள் உண்மையாக வந்து உண்மையாக அந்த ஒரு மேத்தமெட்டிக்ஸ் என்று சொன்னால் வந்து மேத்தமெட்டிக்ஸ் நான் நினைக்கிறேன் வீட்டில் இருந்து தான் தொடங்கணும். வீட்டில் தான் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. நான் லாஸ்ட் இயர் வந்து இந்த ஸ்பீச்சில் அப்பா மேரை பற்றி சொன்னான்னு நினைக்கிறேன். ஓகே, உண்மையாக வந்து நான் நினைக்கிறேன் உண்மையாக பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அம்மா மேர்றேன். உண்மையாக வந்து பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன் அம்மா மேர்றேன். எனக்கு கணக்க பேர் கை தட்டினோம். ஏன்னா உண்மையாக என்னென்னா ஒரு சும்மா சொல்லுங்க, ஒரு கேக்கை செய்கிறேன்னு சொன்னால் அதில் எவ்வளோ ரேஷியோ இருக்குது. சுகர் போடணும், இது போடணும், பட்டர் போடணும், ரேஷியோ போடணும். திடீரென்று ஒரு அப்பா வந்து 4 பேரை கூட்டிக்கொண்டு வருவார் எக்ஸ்ட்ரா, அதுக்கேற்ற மாதிரி ரேஷியோ கூட்டணும். அப்போ உண்மையாக வந்து அதுக்குள்ள ஒரு மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சமையலுக்கும் ஒரு டைமிங், இந்த டைமுக்கு நான் குக் பண்ணி எடுக்கணும், இந்த டைமுக்கு வாஷ் பண்ணி எடுக்கணும் என்ற டைமிங். மதர்ஸ் வந்து தே ஆர் த வெரி பிரில்லியன்ட் மேத்தமெட்டிஷியன் ஆல்வேஸ். உண்மையாக வந்து அது வந்து உங்கள் அந்த வீட்டில் அந்த பிள்ளைகள் உண்மையாக வந்து பேரண்ட்ஸ் வந்து குக்கிங்லேருந்து மேத்தமெட்டிக்ஸ் தொடங்கும். காலையில் ஒலிம்பினோடனே ஓகே இந்த மகன் வந்து 6:55 எழும்பணும், அவனை 10 மணி 6:20 எழுப்பி விடணும், அப்போ தான் வாஷ் பண்ணி வருவான். டைம் கிளாக் வேலை செய்ய தொடங்கிடும். அதுவும் ஒரு மேத்தமெட்டிக்ஸ். அப்போ எல்லாம் பேக்வேர்டாக வேலை செய்தோன்றிருக்கணும். உண்மையாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து வீட்டில் இருந்து தொடங்குது. இப்போ அந்த இந்த வீட்டில் இருந்து தொடங்குற மேத்தமெட்டிக்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து உண்மையாக வந்து ஒரு ப்ரெஷரைஸாக இருக்குது. உண்மையாக வந்து பேரண்ட்ஸுக்கு ஒரு ப்ரெஷரைஸ். அதுக்கு நீங்கள் வந்து ரிலீஃப் பண்ணணுமெண்டா கன விஷயங்கள் செய்யணும். உண்மையாக வந்து எவ்வளோ பேருக்கு வந்து 100 வருஷம் வாழணுமென்ற விருப்பம்? ஒருத்தருக்கு 100 வருஷம் வாழணும்னு விருப்பம் இல்லை. அண்ணா கடைசியோட விருப்பம் இல்லை, அவ்வாடா காணுமெண்டு. சரி 70 வருஷம் யாரும் கையெழுத்துங்க, 70 வருஷம் ஓகே. எவ்வளோ பேருக்கு ஆனால் சில பேர் யோசிங்க, இன்னொரு கேள்வி வெயிட் பண்ணுறேன், இன்னொரு கேள்வி கேட்க. 70 வருஷம் ஹெல்த்தியாக வாழணுமெண்டா இல்லை யாருக்கு விருப்பம்? கன பேர் கையெழுத்துறீங்களா? ஓகே, 70 வருஷம் ஹெல்த்தியாக வாழணுமென்று சொன்னால் எங்களுக்கு பாடியும் மைண்டும் வந்து ரிலாக்ஸாக இருக்கணும். பாடியை வந்து நாங்கள் கட்டுக்கோப்பாக வச்சுக்க ஜிம்முக்கு போகலாம் அல்லது வேறு இதுகள் செய்யலாம். ஆனால் மைண்டை வந்து நாங்கள் ரிலாக்ஸாக வச்சுருந்தா தான் நாங்கள் ஹெல்த்தியாக வாழலாம். அப்போ மைண்டை ரிலாக்ஸாக வச்சுருக்க 2 விஷயம் நாங்கள் செய்யணும். பி ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பியாக இருக்கிற சும்மா சின்ன விஷயம் இல்லை. எல்லோரும் சும்மா சொல்லி போட்டு வேணும் என்னென்னு ஹாப்பியாக இருக்கிற வீட்டில் எல்லோரும் மேடையில் சொல்லி போட்டு வேணும் வீட்டில் வந்து நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம்னா என்னென்னு ஹாப்பியாக இருக்குது. வீட்டில் போனால் ஒரு ப்ரெஷர் என்ன, வீட்டில் என்னென்னு ஹாப்பியாக இருக்குது சொல்லுங்க. வீட்டில் ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ அதுக்கு தான் நான் ரெண்டு விஷயம் வந்து உங்களை காட்ட போகிறேன். எல்லாருக்கும் இந்த ரீசெண்டாக ரொனால்டோ இந்த கடைசியாக வேர்ல்ட் கப் மேட்ச்சில் தோற்ற இமேஜ் தெரியும். ஆனால் இதுக்கு முந்தின ரொனால்டோ இது வந்து கடைசியாக சேடாக இருந்தது. ஓகே, இப்போ அடுத்த கிளிப் இது வந்து ஹாப்பி ஃபேஸ். இப்போ நீங்கள் சேடாக இருந்து ஹாப்பி ஃபேஸ் சேடாக இருந்து ஹாப்பி ஃபேஸ் ஆகிறக்கு என்ன, அவர் கோல் ஒன்று அடிக்கணும். ஆனால் எவ்வளோ மிஸ்டேக் வந்து ஒரு மேட்ச்சில் மேக் பண்ணுவார், ஆனால் கோல் அடித்த உடனே அவர் ஹாப்பி ஆகிடுவார். அப்போ நாங்கள் எவ்வளோ லைஃப்பில் வந்து நாங்கள் வந்து எவ்வளோ மிஸ்டேக்னாலும் ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டோம்னா ஹாப்பியாக இருக்குது. அந்த கோலை வந்து டெய்லி நாங்கள் செட் பண்ணலாம். டெய்லி கோல், ஓகே இன்றைக்கு நான் இந்த மகனுக்கு இந்த ஹோம்ஒர்க்கை இதை முடிக்கணும், இத்தனை மணிக்கு what time I going to finish this homework and cooking finish, then relax and I'm going to watch the Saregama. Okay, then that's the goal. That's the goal. So then make yourself happy. You know, each and every day, every activity we can make the small goal. And நாங்களும் ரொனால்டோ மாதிரி கோல் அடித்த மாதிரி ஹாப்பியாக இருக்கலாம் எவ்ரிடே. அப்போ நாங்கள் ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு வந்து நாங்கள் 100 வருஷம் இளமை எங்களை ஓடி வந்து கொண்டிருக்கும். அப்போ எவ்ரிடே வந்து எங்கள் அந்த ஆக்டிவிட்டீஸை வந்து நாங்கள் ஒரு சேலஞ்ச் பண்ணணும். கிட்டத்தட்ட சும்மா லேசியாக இருங்க, ஓகே இந்த விஷயம் இந்த முடியாது, ஓகே நாங்கள் முடிச்சு காட்டும். சேலஞ்ச் பண்ணணும், எங்களுக்குள்ளேயே நாங்கள் சேலஞ்ச் பண்ணி நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னா தட்ஸ் ஹாப்பியஸ்ட் டே. ஸோ அதுதான் வந்து உண்மையாக நாங்கள் வந்து மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுருக்கிறது அதுதான் காரணம். மைண்டை நாங்கள் ரிலாக்ஸாக வச்சுருந்தா நாங்கள் வந்து தொடர்ந்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
உண்மையிலே திரு ரமேஷ் அவர்கள் இதிலே குறிப்பிட்ட விடயத்தில் பல விடயம் எங்களுடைய மனதையும் தொட்டது. இதிலே பல்வேறு கணக்கு விஷயங்களை காட்டுகிற பொழுது எனக்கே இதை கூட்டி கழித்து நம்பரை எண்ண முடியலை. அவ்வளவு தூரம் மிகப்பெரிய தொகையை தாயகத்திலே ஒரு மிகப்பெரிய பங்களிப்போடு வழங்குகின்ற பெருமை இந்த சிதம்பரா கணித போட்டிக்கு இருக்கிறது. அதில் நீங்கள் பங்குதாரர்கள் என்று சொன்ன விடயம் அது உங்களுக்கு பெருமையான விடயம். ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களுடைய பங்களிப்புகளை நீங்கள் இன்னும் அதிகமாக்க வேண்டும். அது அங்குள்ள பிள்ளைகளுக்கு இலவசமான ஒரு பரீட்சையாக, இலவசமான ஒரு சேவையாக இன்னும் வெளிர்வதற்கு அது காரணமாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை திரு ரமேஷ் அவர்கள் சொன்னார்.